கத்திரிக்காய் கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி வடகம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காவை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு குழம்புத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண கருணக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருணக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே கூட போடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மூடி போட்டு விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாயிடும். அவ்வளோதான், கத்திரிக்காய் கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்.